நாளை சனிக்கிழமை முதல் புதிய சட்டம் ஒன்று இலங்கையிலே அமுல்படுத்தப்பட இருக்கிறது. இந்த சட்டத்தை மீறுவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு அபராதம் விதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏற்கனவே இந்த சட்டம் மூலம் தொடர்பாக அரச வர்த்தமானி கூட வெளியிடப்பட்டிருக்கிறது. நாளை சனிக்கிழமை முதல் இந்த சட்டம் அமுலுக்கு வர இருக்கிறது. அதாவது வழமையாக நாங்கள் கடைகளுக்கு சென்று ஏதாவது பொருட்களை வாங்குகின்ற போது சொப்பின் பேக்கிலே போட்டு எங்களுக்கு தருவார்கள். அதற்கு பணம் அறவிட மாட்டார்கள். இனி நாங்கள் கடைகளுக்கு சென்று ஏதாவது பொருட்களை கொள்வனம் செய்வோமாக இருந்தால் அதிலே அந்த பொருட்களை அவர்கள் சொப்பின் பேக்கிலே போட்டு எங்களுக்கு தருவார்களாக இருந்தால் அந்த சொப்பின் பேக்கினுடைய விலையினையும் குறிப்பிட்டு எங்களுக்கு வழங்க வேண்டும். அவ்வாறு அந்த சொப்பின் பேக்கினுடைய விலைப்பட்டியலில் எங்களுக்கு குறிப்பிடாமல் வழங்குவார்களாக இருந்தால் நுகர்வோர் அதிகார சபையினால் எங்களுக்கு, அதாவது கடை உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அதாவது இனிமேல் நாங்கள் கடைகளிலே ஏதாவது பொருட்களை வாங்கினால் கடைக்காரர்களோடு எங்களுக்கு இலவசமாக சொப்பின் பேக் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு சண்டையிட முடியாது. இனி நாங்கள் சொப்பின் பேக் வாங்குவதாக இருந்தால் பணம் கொடுத்துத்தான் வாங்க வேண்டும். அவ்வாறு பணம் கொடுத்து வாங்குகின்ற போது அதற்காக நாங்கள் ஏனைய பொருட்களையும் அதனோடு சேர்த்து வாங்கியிருப்போம். அந்த சொப்பின் பேக்கினுடைய விலையினையும் அதில் குறிப்பிட்டு எங்களுக்கு வழங்க வேண்டும் என்கின்ற கட்டாய உத்தரவு நாளையிலிருந்து நடைமுறைக்கு வர இருக்கிறது. இந்த விடயங்களை பின்பற்றாத வர்த்தகர்களுக்கும் ஏனையவர்களுக்கும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு அபராதம் விதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த சட்டமானது நாளை சனிக்கிழமையிலிருந்து நடைமுறைக்கு வர இருப்பதாக சொல்லப்படுகிறது. இவற்றையெல்லாம் அரசாங்கம் அறிமுகப்படுத்தியிருப்பதற்கான பிரதான காரணமாக சொப்பின் பேக் பாவனை மூலமாக சுற்றுச்சூழல் மாசடைகின்ற விடயம் நமது நாட்டில் மாத்திரமல்ல ஏனைய நாடுகளிலும் இடம்பெற்று வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த பிளாஸ்டிக் அதே மாதிரி சொப்பின் பேக் பாவனையை கட்டுப்படுத்துவதற்காக உலகில் உள்ள பல்வேறு நாடுகள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த வகையிலே தான் இலங்கையிலிருந்தும் இந்த சொப்பின் பேக் பாவனையினை கட்டுப்படுத்துவதற்காகவே அரசாங்கம் இந்த நடவடிக்கையினை மேற்கொண்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. மிக கவனமாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நாளை சனிக்கிழமையிலிருந்து சொப்பின் பேக் வாங்கினால் அதற்கான விலையும் குறிப்பிடப்பட்டுத்தான் எங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்கின்ற விடயம் நாளையிலிருந்து நடைமுறைக்கு வர இருக்கிறது.